டைம் கிராஃபோட ஏரியா. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிடுச்சு டைரக்ட்லி. நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் குட் கண்டக்டர் இஸ் பேசிக்கலி 3 ஆர் லெஸ் தென் 3. ஏன்னா 4 இருந்தால் நான் என்ன சொன்னேன், செமிகண்டக்டர்ஸில் வரும், 5 ஆர் 6னா இன்சுலேட்டர்ஸில் வரும், லெஸ் தென் 3ன்றது வந்து மெட்டல்ஸில் வரும். டன். ரெண்டாவது, ஐடி கிராஃப் ஆஃப் எ கண்டக்டர் இஸ் கிவன் த நெட் சார்ஜ் ஃப்ளோன் த்ரூ த கண்டக்டர்ஸ். ஸோ இதோட நெட் சார்ஜ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும், இதோட ஏரியாஸை பேசிக்கலி நம்ம என்ன பண்ணோம்னா கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பார்ட், அப்புறம் இந்த பார்ட், அப்புறம் இந்த பார்ட், இந்த 3 ஏரியாவை கால்குலேட் பண்ணணும். ஏன்னா ஏரியா அண்டர், இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏரியா அண்டர் current versus time, it is basically gives you the area under current versus time is basically gives you the charge. இதான் இதுக்கான ஃபேக்டர். ஓகே, ஸோ ஏரியா அண்டர் கரண்ட் versus டைம் இட் இஸ் பேசிக்கலி கிவ்ஸ் யூ த சார்ஜ். ஸோ அப்போது இதோட மொத்த ஏரியா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆஃப், அப்புறம் இந்த ஆஃப், அதுக்கப்புறம் இந்த பார்ட்டை கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆஃப் கால்குலேட் பண்ணிங்கன்னா இதுவும் 1, இதுவும் 1. அப்புறம் இந்த பார்ட்டை கால்குலேட் பண்ணிங்கன்னா இது 1, இது 2. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், நமக்கு சார்ஜ் வந்து 1 ஃபர்ஸ்ட்டு, ரெண்டாவது வந்து 1 into 2, தட் இஸ் 2. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ் ஏரியாவில் வரும்ல, அதையும் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ நெகட்டிவ் ஏரியா இங்கே இன்க்ளூட் பண்ணிங்கன்னா இங்கே என்ன வரும், இங்கே வந்து இந்த ஹைட் வந்து -1, இது வந்து 1ன்னு வரும், ரைட். ஸோ -1 1, அதே மாதிரி அதுவும் வந்து -1 1. ஸோ இப்போ இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து 1 1 1 2, இது வந்து 1 -1 1 -1. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பேசிக்கலி வந்து நமக்கு என்ன வேல்யூஸில் வந்துருக்கு, 1 கூலம்ல வருதா இது ஏரியா கால்குலேட் பண்ணால், இல்லை எல்லாத்தையும் இது ரெண்டும் நெகட்டிவ்ஸ் ஆட் பண்ணோன்னா லைக் 4. ஓகே, வெயிட் 1 minute. This would be 1 and 1. This would be 2 minus 1 1 2. Then 3 minus 2, that is 1 1. 4 minus 3 1 minus 1. Or you can say like this is 4 minus 2, that is -2 ன்னு வரும். -2 plus 1 தானே வரணும் எப்படி பார்த்தாலும் ஆன்சரு. ஓகே, நெட் சார்ஜ் ஃப்ளோன் த்ரூ த கண்டக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு +1 கூலும்னா வருது. ஸோ இதில் ஏதாவது நம்ம கால்குலேஷன் மிஸ்டேக் இருக்கான்னு பார்ப்போம். 1 1 1 2, இங்கே இதுவே 3 ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே ஒரு 2, இங்கே ஒரு -1. ஓகே, இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 1 தான் இருக்கும், நான் 5 தான் இருக்கும், ரெண்டுமே இல்லை மேட்ச் ஆகலையே. ஓகே, +1 கூலும்ஸ் தான் வருது. எனிவே I'll just check and finally will confirm this. ஓகே, பட் இப்போதைக்கு +1 கூலும் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் டியூ டு டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் டியூ டு டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன். வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ்? Which of the following is not due to total internal reflection? Difference between the apparent depth and real depth, working optical fiber, mirage on hot summer days, and brilliance of diamonds. Which is your correct answer for this? Guess பண்ணுங்க பாப்போம் எது கரெக்ட்னு. ஏவா, பியா, சியா, டியா? அது நாட், அது டியா? நாட் டியூட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஏவா? எஸ், நாட் டியூட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆப்டிக்கல் ஃபைபரும் வந்து ட்ரூ, total internal reflection. Brilliance of diamonds, total internal reflection. Mirage, total internal reflection. The apparent depth and real depth is because of what? Because of refraction. அதனால ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் பார்ட் பாருங்க. A bar magnet is cut into 2 equal half parallel to its axis. Okay, so a bar magnet which is cut into 2 equal half parallel to its axis. Okay, so a bar magnet is cut into 2 equal halves parallel to its magnetic axis. The physical quantity that remain unchanged is magnetic momenta, pole strength, moment of inertia, magnitude of magnetization. அதாவது இங்க என்ன சொல்றாங்க, இப்போ உங்ககிட்ட ஒரு மேக்னெட் இப்படி இருக்கு, சரியா? இந்த மேக்னெட்டை நீங்க என்ன பண்றீங்க, இதுக்கு பர்பண்டிகுலரா இப்படி கட் பண்றீங்க. கட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இந்த மேக்னெட்ல இப்போ 2 ஆஃப் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிரும். இந்த மாதிரி ஒன்று, இன்னொரு ஆஃப் வந்து இந்த மாதிரி.
இந்த மாதிரி 2 half வந்து ஃபார்ம் ஆயிரும். ஓகே, அப்போ the physical quantity that remains unchanged இதுல எந்த குவாண்டிட்டி வந்து அன்சேஞ்சடா இருக்கும்னு கேக்குறாங்க. இது நார்த், இது வந்து சவுத். ஓகே, மேக்னெட்டிக் மொமெண்டா, போல் ஸ்ட்ரென்த்தா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவா, இல்ல மேக்னடைசேஷனா. ஓகே, ஸோ எல்ன்றது வந்து இந்த நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் உள்ள கேப்பை நம்ம எடுத்துக்கலாம். இதோட போல் ஸ்ட்ரென்த் வந்து இது பிளஸ் எம்னு வரும், இங்க வந்து என்ன வரும், மைனஸ் எம்னு வரும். ஸோ விச் would be the correct answer for this? Tell me. எது வந்து இதுல கரெக்டா இருக்கும்? செக் பண்ணுங்க பார்ப்போம். விச் would be a correct one? ஸோ ஒன் பை ஒன் அனலைஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, போல் ஸ்ட்ரென்த் அனலைஸ் பண்ணுங்க. சி, இந்த மொத்த சங்கோடைய போல் ஸ்ட்ரென்த் வந்து பிளஸ் எம், இந்த மொத்த சங்கோடைய போல் ஸ்ட்ரென்த் வந்து மைனஸ் எம். இது நீங்க மிட்ல கட் பண்ணீங்க அப்படின்னா இந்த போல் ஸ்ட்ரென்த் இந்த மொத்த சங்கம் என்ன ஆயிடுது, பாதியா டிவைட் ஆயிடுது. அப்போ இந்த போல் ஸ்ட்ரென்த் என்ன ஆயிடுது, பாதியா குறைஞ்சிருது. அப்போ இப்போ இந்த பார்ட்டோடைய போல் ஸ்ட்ரென்த் என்ன வரும், m/2 ஆயிரும். இந்த போல் ஸ்ட்ரென்த் என்ன ஆயிரும், மைனஸ் m/2 ஆயிரும். சரியா? அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுதுன்னா, போல் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுது, பாதியா குறையுது. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. ஏன்னா தட் ரிமைன்ஸ் அன்சேஞ்சுன்றது தான் அவங்க கொஸ்டினாவே கேட்குறாங்க. அப்போ பி கிடையாது. ரெண்டாவது எதை செக் பண்ணுங்க, மேக்னெட்டிக் மொமெண்ட்டை செக் பண்ணுங்க. மேக்னெட்டிக் மொமெண்டோட ஃபார்முலா என்னன்னு கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. மேக்னெட்டிக் மொமெண்டோட ஃபார்முலா என்ன, போல் ஸ்ட்ரென்த் இன்டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல். கரெக்டா தானே? மேக்னெட்டிக் மொமெண்டோட ஃபார்முலா போல் ஸ்ட்ரென்த் இன்டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல். ஸோ இது ஓகே, இது அப்போ இதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த நியூ போல் ஸ்ட்ரென்த் வந்து நியூ மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து போல் ஸ்ட்ரென்த் என்ன ஆயிரும், m/2. லெங்த் அதே தானே இருக்கும், எல். அப்போ இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது பாருங்க, ml/2 ஆகுதா. இந்த mlன்றது என்னது, mlன்றது ஒரிஜினல் மேக்னெட்டோடைய போல் ஸ்ட்ரென்த். ஸோ அப்போ ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சர் இங்கே என்ன வரும் அப்படின்னா m/2 ஆயிரும். அப்போ நியூ போல் ஸ்ட்ரென்த் என்ன ஆயிரும், m/2 ஆயிரும். சரியா? அப்போ போல் ஸ்ட்ரென்த்துமே நமக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட்டுமே என்ன ஆகுது, மாறுது. அப்போ இதுவுமே தப்பு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை செக் பண்ணுங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபார்முலா என்ன வரும்னா ml²/12 வரும். ஒரு 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 நார்மலாக ஒரு மேக்னெட் இருக்குன்னா அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா போட்டு சென்டர் வந்து ml²/12 வரும். அப்போ இப்போ நீங்க இந்த மேக்னெட்டை ரெண்டா உடைக்கிறீங்க, பிரிக்கிறீங்கன்னா இதோட மாஸ் என்ன இருக்கும், அதே மாசா இருக்கும், லெங்த் அதே தான் இருக்கும். ஆனால் மாஸ் என்ன ஆகும், மாசும் பாதியா டிவைட் ஆயிரும். அப்போ மாசும் பாதியா டிவைட் ஆகிறதுனால மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் என்னவா இருக்காது, சேமா இருக்காது. ஸோ அப்போ இந்த ஃபேக்டரும் என்னது, தப்பு. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னது, மேக்னிடியூட் ஆஃப் மேக்னடைசேஷன். இதை நம்ம ரெண்டா டிவைட் பண்ணாலும் இதோடைய மேக்னடைசேஷன் ஓகே, அதாவது மேக்னெட்டிக் மொமெண்ட் பர் யூனிட் வால்யூம்னு சொல்லுவோம். மேக்னடைசேஷன் என்னது, மேக்னெட்டிக் மொமெண்ட் பர் யூனிட் வால்யூம் தான் மேக்னடைசேஷன் சொல்லுவோம். இது மாறாது. ஏன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் மாறினாலும் அதுக்கேற்ற மாதிரி வால்யூம் என்ன ஆயிரும், அட்ஜஸ்ட் ஆயிரும். ஏன்னா வால்யூமும் மாறுது இல்லை இங்கே, அது அட்ஜஸ்ட் ஆயிரும். அதனால இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஏபிள் டு சால்வ் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். கிளியர்? இது புரிஞ்சுதா? ஸோ அப்போ பார் மேக்னெட் ஆக்சியல் பாயிண்ட்ல கட் பண்ணால் எது இதெல்லாம் மாறாதுன்றது ஒரு ஃபேக்ட் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். முதல் ஃபேக்ட் என்ன, மேக்னெட்டிக் மொமெண்ட் மாறும், போல் ஸ்ட்ரென்த் மாறும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறும். மாறாதது வந்து மேக்னடைசேஷன் மட்டும்தான். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க குயிக்கா. இது ஒரு ஈஸியான கொஸ்டின். ஆன்சர் ஃபார் திஸ். If E is electric field between the plates of a parallel plate capacitor, the electrostatic energy per unit volume is. So you need to calculate what is electrostatic energy per unit volume. So இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இட்ஸ் a direct question, direct formula. What is electrostatic energy per unit volume? எது கரெக்டான ஆன்சர் இதுக்கு? Tell me. ஏவா, பியா, சியா, டியா? Tell me. Which is correct? Krish? Sir, A. Okay. Niharika? Sir, B. Okay. Or C. So yes, you guys have a doubt on this. So அதனால இது ஒரு முக்கியமான ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம். ஸோ
எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம்னா இதுக்கு பேர் தான் எனர்ஜி டென்சிட்டின்னு அர்த்தம். இந்த எனர்ஜி டென்சிட்டியோட ஃபார்முலா வந்து ஆஃப் எப்சலான் நாட் இ ஸ்கொயர். இதுதான் எனர்ஜி டென்சிட்டியோட ஃபார்முலா. சரியா? இதுவே மேக்னெட்டிக் எனர்ஜி டென்சிட்டினா ஓகே, மேக்னெட்டிக் எனர்ஜி டென்சிட்டினா பி ஸ்கொயர் டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் மியூ நாட். இதுதான் அதோட ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜினா ஆஃப் எப்சலான் நாட் இ ஸ்கொயர், மேக்னெட்டிக் எனர்ஜி டென்சிட்டினா பி ஸ்கொயர் பை 2 மியூ நாட். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆஃப் எப்சலான் நாட் இ ஸ்கொயர்ன்றதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின் பாருங்க. A thin ring of radius r meter as a charge q coulomb uniformly spread on it. The ring rotates about its axis with a constant frequency of revolution. ஒரு ரிங் இருக்கு, அந்த ரிங்கில் சார்ஜ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரிங்கை நம்ம என்ன பண்ணுறோம், கான்ஸ்டண்ட்டாக வந்து ரெவால்வ் பண்ணுறோம், சுத்த விட்றோம். அப்போ the value of magnetic induction at the center of the ring is, அப்போ இந்த சென்டர் ஆஃப் த ரிங்கில் இதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படின்றது தான் வந்து நமக்கு கொஸ்டினாக கேட்குறாங்க. சரியா? ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணுங்க, இதே இதில் வில் பி டேக்கிங் திஸ். Okay, so look into this. There is a ring which is having a radius that would be r, and the charge would be distributed on this. Okay, so that is q coulomb. And இது என்ன பண்றோம், சென்டர்ல வந்து இதை சுத்துறோம். ரைட்டா? ஸோ இதான் வந்து சென்ட்ரல் ஆக்சிஸ் நம்ம எடுத்துக்கலாம். Central axis la you've been rotating with an frequency omega or f ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ the value of magnetic induction, ஸோ சென்டரில் மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும்ல, மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன ஞாபகம் இருக்கா? மியூ நாட் ஐ டிவைட் பை 2 டைம்ஸ் ஆஃப் தி ஆர். இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷனோட ஃபார்முலா அட் சென்டர். பாயிண்ட் நம்பர் 1. அப்போ இதில் உங்களுக்கு என்ன தேவை, ஐயோட வேல்யூ தேவை. அப்போ இந்த கரண்ட்டோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணால் போதும்னா, கரண்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டைமா, I equal to Q by T, right? Charge distributed and revolving time period. இதில் இந்த டைமை வந்து நம்ம என்ன பண்ணலாம், 1 by f ன்னு எழுத, ஐ மீன் டைமுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் ஒரு ரிலேஷன் என்ன, T is equal to 1 by f. கரெக்டாக? அப்போ 1 by T னா Fன்னு சொல்லுவோம்ல. அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க, I is equal to Q into Fன்னு எழுதுவீங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல போடுங்க. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் என்ன வரும்னா, மியூ நாட் I வந்து Q into F divided by 2 times of the R. So this is what I can call as a magnetic field at the center of the ring. So it is matching with option B would be the correct answer. Mu naught QF by 2 times of the R. Clear? So this is how you can able to solve this particular question, and it is matching with option B. Clear? புரிஞ்சுதா எப்படி சால்வ் பண்றதுன்னு? Understood, right? Yes, sir. Okay. Next, இந்த question பாருங்க, 7th question பாருங்க, ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. A copper ring is held horizontally and a magnet is dropped through the ring with its length along the axis of the ring. The acceleration of the falling magnet is. Upon the falling magnet oda acceleration என்ன அப்படின்றத வந்து கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ யூ கேன் டேக் அ மேக்னெட், இந்த மாதிரி இருக்கு, நார்த்து சவுத்து, இதான் ரிங். இந்த மாடல் ஆல்ரெடி நம்ம என்சிஆர்டிலே இருந்திருக்கு. இந்த மாதிரி ரிங்கில் ஒரு மேக்னெட்டை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இந்த மேக்னெட்டோட ஆக்சலரேஷன் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். ஆக்சலரேஷன் ஆஃப் த ஃபாலிங் மேக்னெட் equal to gravity, depends on the diameter of the length of the ring, less than due to gravity, more than due to gravity. Which is the correct answer? Tell me. நாலில் எது கரெக்ட்? Yes. Sir, C, sir. C. It is less than due to gravity. Exactly. Because நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், எப்போவுமே ஒரு மேக்னெட்டை வந்து ரிங்கிலேருந்து ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இந்த ரிங் என்ன பண்ணும், இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த மேக்னெட்டை அப்போஸ் பண்ணும், ரைட்? ஸோ தட் இஸ் அ மேஜர் திங். ஸோ அப்போது இந்த ரிங் என்ன பண்ணும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நான் சொன்ன அந்த வாட்டர் பாட்டில் டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள், கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். அப்போது உங்களுக்கு எந்த டைரக்ஷன் நீங்கள் கரண்ட் இருக்கணும்னா எக்ஸாக்டாக, அதான் கரண்ட்டெல்லாம் தேவையில்லை இல்லையா, பிகாஸ் இது ஜியில் விழுந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த காயிலை தான் அப்போஸ் பண்ணும். ஸோ அப்போது
இது ஏன்ற ஒரு ஆக்சலரேஷனில் விழும்போது இது அப்போஸ் பண்ணும். ஸோ அப்போ கண்டிப்பாக அது லெஸ் தென் ஜியாக தான் இருக்கும். ஏன்னா 9.8லேருந்து விழுது. ஜென்ரலாக எதுவுமே எந்த அப்போசிஷனும் இல்லைனா இட் வில் ஃபால் அட் 9.8. அப்போ ஒரு அப்போசிஷன் ஏர் ஒரு காற்று மேலாப்பில் அடித்தோன்னா என்ன ஆகும், அதோட ஸ்பீடு குறையும் இல்லையா, அதனால என்ன ஆகும், கிராவிட்டி வந்து லெஸ் தென் தான் இருக்கும். நெக்ஸ்ட் look into this. So here A would be lesser than G. Next in the question, the universal property among all the substances: diamagnetism, ferramagnetism, non-magnetism, paramagnetism. அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து எல்லா சப்ஸ்டன்ஸ்லையும் இருக்கும், அது எந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்றதான் கொஸ்டின். இந்த நாலுத்துல எந்த ப்ராப்பர்ட்டி அது சொல்லுங்க பார்ப்போம். நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் இது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து so that is answer. So diamagnetism is a property which is existed in paramagnetism as well as which is existed in ferromagnetism too. ஸோ அதனால இதுக்கான ஆன்சர் வந்து டயாமேக்னட்டிசம் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் நியூட்டன் கேவ் கார்பியூசல் தியரி பேசிஸ் ஆஃப் வாட்? ரெக்டிலீனியர், வேவ் ஃப்ரண்ட், நியூட்டன்ஸ் ரிங் அண்ட் கலர்ஸ் ஆஃப் த தின் ஃபிலிம். ஸோ நியூட்டனோட கார்பியூசல் தியரி வந்து எதை பொறுத்து எக்ஸ்பிளைன் பண்ணார்? வேவ் ஃப்ரண்டா, நியூட்டன் ரிங்கா, கலர் ஆஃப் தின் ஃபிலிம்ஸா, ரெக்டிலீனியரா? எது கரெக்டான ஆன்சர்? நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கொஷின் தெரியலையோ அந்த கொஷனுக்கு என்ன பண்ணணும், எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணணும். எலிமினேஷன் மெத்தட்னா என்னது, எது வந்து கண்டிப்பாக இருக்காதுன்றதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மற்ற ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ நாலுத்துல எது இருக்காதுன்னு யோசிங்க பார்ப்போம். இட் should be the correct one. எது இருக்காதுன்னு எலிமினேட் பண்ணி எது இருக்கும்ன்றத உங்களுக்கு தெரியலனாலும் கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். உங்களால் அந்த ஒரு மார்க்கை செக்யூர் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். வேவ் ஃப்ரண்ட் இருக்குமா இருக்காதா? இருக்கும் சார். ஓகே சார், ரெக்டிலினியர் மோஷன். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ரெக்டிலினியர் மோஷன் தான். ஏன் வேவ் ஃப்ரண்ட் இருக்காதுன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, ஏன் இருக்காதுன்னா வேவ் ஃப்ரண்ட்ன்றது வந்து எந்த கான்செப்டில் வரும், ஹைகன்ஸோட வேவ் தியரியில் வரும், நியூட்டன் கிடையாதுல்ல. ஸோ இட் இஸ் கம்ஸ் அண்டர் ஹைகன்ஸ் வேவ் தியரி. ஸோ அதனால வேவ் ஃப்ரண்ட் இருக்காது. நியூட்டன் ரிங்குன்றதும் வந்து என்னன்னா, இது இந்த நியூட்டன் ரிங்கு, இந்த கலர்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ்னா என்னன்னா, நீங்கள் இந்த சோப் பபுள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெயின்போ கலர் தெரியும், ரெட்டிஷா தெரியும் இல்லையா, அது எல்லாமே இதனால லைட்டோட இன்டர்ஃபரன்ஸ்னால அதான் கலர்ஸ் ஆஃப் தின் ஃபிலிம்ஸ்னு அர்த்தம். ஸோ அதுவுமே வேவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதுவுமே வேவ் ப்ராப்பர்ட்டி. நியூட்டன் ரிங்குன்றதும் வந்து நீங்கள் மழைலாம் பெஞ்சதுன்னா தண்ணியில் கீழே கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியில் கூட கலர் கலராக ரெயின்போ கலர் தெரியும், அதுதான் நியூட்டன் ரிங்குன்னு சொல்லுவோம். அதுவுமே லைட் இன்டர்ஃபரன்ஸ்னால ஃபார்ம் ஆகக்கூடியது தான். ஸோ அதனால நமக்கு வந்து மோஸ்ட் சூட்டபிள் வந்து ரெக்டிலினியர் மோஷன். ஸோ ஏன்னா நியூட்டனோட வேவ் கார்பியூசல் தியரின்றது என்னது, அதாவது லைட் வந்து எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணுதுன்னா பார்ட்டிகலாக டிராவல் பண்ணுது, ஸ்ட்ரீம் ஆஃப் லைட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் லைட் பார்ட்டிகல்ஸை நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால ரெக்டிலினியர் மோஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. A charge Q is placed at the mouth of a conical flask. The flux of the electric field through the flask is. So சார்ஜ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்ளாஸ்கோடைய கோனிக்கல், அதாவது ஃப்ளாஸ்கில் வைக்கிறாங்க. அப்போ இதோட ஃப்ளக்ஸ் என்ன அப்படின்றது தான் வந்து கொஸ்டினாக கேட்குறாங்க. ஓகே, ஸோ வாட் would be the answer for this? Let's check. பாருங்க, முதல் வந்து இதில் கொஸ்டினை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாங்க, மவுத் ஆஃப் ஏ கோனிக்கல் ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் வந்து நம்ம வரைவோம். ஓகே, இதான் வந்து கோனிக்கல் ஃப்ளாஸ்க். இதில் மவுத்னா யூஸ்வலாக ஃபிசிக்ஸ் டேர்ம் என்னன்னா இதான், இந்த ஓப்பனிங் நேரோ எண்டை தான் மவுத்துன்னு சொல்லுவோம், வைடர் ரீஜன் தான் மவுத்துன்னு சொல்லுவோம், நேரோ கிடையாது. ஸோ a charge Q is placed at the here, which is placed the electric flux through the flask. அப்போ இந்த ஃப்ளாஸ்கில் வந்து எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் முதல் விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டியது என்னன்னா, இங்கே வந்து காஸ் லா எதுக்கு அப்ளிகபிள்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காஸ் லா இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் அ என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அதாவது ஒரு சார்ஜ் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருந்தா தான் காஸ் லாவால் காஸ் லாவை அப்ளை பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சார்ஜை என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி என்ன பண்ணலாம்,
டிட்டோவா இன்னொரு ஃப்ளக்ஸை நம்ம ஆப்போசிட்டில் வரைய முடியும். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு ஃப்ளக்ஸை ஓகே இந்த மாதிரி வரையும். ஸோ இப்போ இந்த சார்ஜ் கியூ இருக்கா, இந்த சார்ஜ் கியூல இருந்து என்ன ஆகும், டோட்டல் ஃப்ளக்ஸ், இந்த சார்ஜ் கியூல இருந்து வரக்கூடிய டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து சிம்பிளா வில் பி சேயிங் தட் கியூ பை எப்சிலான் நாட், ரைட், கியூ பை எப்சிலான் நாட். இப்போ ஒரு ஃப்ளக்ஸில் ஒரே ஒரு ஃப்ளாஸ்கில் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, மொத்தம் 2 ஃப்ளாஸ்க் இருக்கு, அப்போ டிவைட் பண்ணணும்ல. ஸோ 1 ஃப்ளாஸ்கில் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா இந்த டோட்டல் ஃப்ளக்ஸை என்ன பண்ணணும், டூ டைம்ஸ் டிவைட் பண்ணிடணும். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஃபைனல் ஆன்சர் வந்து கியூ பை 2 எப்சலான் நாட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கியூ பை 2 எப்சலான். கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் ஏபிள் டு சால்வ் திஸ் பர்டிகுலர் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. Look into this question. What they're asking in the given figure. Okay, in the given figure, V naught is a potential barrier across a PN junction. In the given figure, V naught is a potential barrier across a PN junction. When no battery is connected across a junction, no battery na என்ன அர்த்தம், எந்த பயாசிங்கும் பண்ணலன்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ when no battery is connected across a PN junction, ஆப்ஷன் என்ன சொல்றாங்க, 3 and 1 both correspond to reverse bias அப்படின்றாங்க. 3 correspond to forward bias and 1 correspond to reverse bias. 1 correspond to forward bias and 3 correspond to reverse bias. 1 and 3 correspond to forward bias. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபார்வர்ட் பயஸ்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. when no ஃபார்வர்ட் பயஸ்னா இப்போ ஜென்ரலாக பேட்டரி கனெக்ட் பண்ணாதப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னு யோசிங்க, அப்படி யோசிக்கணும் நீங்கள். பேட்டரி கனெக்ட் பண்ணாதப்ப உங்களுக்கு வந்து இப்போ பேட்டரியே நான் கனெக்ட் பண்ணல, இது பி டைப், இது என் டைப், இது ரெண்டுத்துக்கும் என்ன இருக்கும், ஒரு டிப்ளீஷன் லேயர் வந்து இருக்கும், கரெக்டா? இது ஜென்ரலா. இப்போ இதோட நான் என்ன பண்றேன், ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்றேன்னு வச்சுப்போம். ஃபார்வர்ட் பயஸாகவும் கனெக்ட் பண்றேன், ரிவர்ஸ் பயஸாகவும் கனெக்ட் பண்றேன்னு வச்சுப்போம். ஃபார்வர்ட் பயஸ்னா என்ன ஆகும், பி சைடோட பாசிட்டிவ் டெர்மினலும் என் சைடோட நெகட்டிவ் டெர்மினலும் நம்ம என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணுவோம். ரிவர்ஸ் பயஸ்னா என்ன பண்ணுவோம், பி சைடோட நெகட்டிவ் டெர்மினலும் என் சைடோட பாசிட்டிவ் டெர்மினலும் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ நான் ஃபார்வர்ட் பயஸ்ன்னு கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா எனக்கு இந்த டிப்ளீஷன் லேயர் வந்து குறையும், கரெக்டா? ஸோ இப்போ ஃபார்வர்ட் பயஸில் என்ன ஆகும், நமக்கு இந்த டிப்ளீஷன் லேயர் வந்து சைஸ் வந்து குறையும். ஸோ ஐ வுட் சே த டிப்ளீஷன் லேயர் வில் பி டிக்ரீசிங். இன் ரிவர்ஸ் பயஸில் என்ன ஆகும், நமக்கு இந்த டிப்ளீஷன் லேயரோட சைஸ் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த கேஸில் டிப்ளீஷன் லேயர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிப்ளீஷன் லேயர் குறைஞ்சதுன்னா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் என்ன ஆகும், அதாவது பேரியர் பொட்டென்ஷியல் வந்து குறையும்னு அர்த்தம். டிப்ளீஷன் லேயர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பேரியர் பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா, இதுதான் பாயிண்ட். அப்போ when no battery is connected across the junction, ஓகே, ஸோ ஜென்ரலா எதுக்கு வந்து பொட்டென்ஷியல் வந்து அதிகமாக இருக்கும், 3 and 1 போத் கரஸ்பாண்ட் டு ரிவர்ஸ் பயஸ்ன்னு, அதாவது எதுக்கு வந்து பேரியர் பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்கோ அது ரிவர்ஸ் பயஸ்ன்னு அர்த்தம், எதுக்கு பேரியர் பொட்டென்ஷியல் கம்மியாக இருக்கோ அது ஃபார்வர்ட் பயஸ்ன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 1க்கு தான் இருக்கிறதுலே வந்து ஹையர் பேரியர் பொட்டென்ஷியல் இருக்குது, 3க்கு வந்து அதோட கம்மியாக இருக்குது. அப்போ 1 என்னவா இருக்கணும், ரிவர்ஸ் பயாஸாக இருக்கணும், 3 வந்து என்னவா இருக்கணும், ஃபார்வர்ட் பயாஸாக இருக்கணும். இதான் லாஜிக். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் சே 1 கரஸ்பாண்ட் டு 3 and 1 both correspond to reverse bias, 3 correspond to forward bias and 1 correspond to reverse bias. So this is a correct answer. ஏன்னா 3 உடைய ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் வந்து கம்மி, 1 உடைய பேரியர் பொட்டென்ஷியல், 1 உடைய பேரியர் பொட்டென்ஷியல் வந்து அதிகம், 3 உடைய பேரியர் பொட்டென்ஷியல் கம்மி. எதுக்கு பேரியர் பொட்டென்ஷியல் கம்மியோ அது ஃபார்வர்ட் பயஸ், எதுக்கு பேரியர் பொட்டென்ஷியல் அதிகமோ அது வந்து ரிவர்ஸ் பயஸ். அதனால பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஃபார் திஸ். கிளியர்? ஸோ திஸ் இஸ் த வே தட் யூ ஹாவ் டு ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் question. Okay, so I hope it is clear. Let's move on to next. Okay, let's go for this question. So இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இதுல என்ன சொல்றாங்க இந்த questionல, a biconvex lens of glass having refractive index 1.47. ஓகே, ஒரு பைகான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு, அதோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1.47 இஸ் இமர்ஸ்ட் இன் அ லிக்விட். அதை வந்து என்ன பண்ணி வச்சு லிக்விட்ல டிப் பண்ணியாச்சு. இட் பிகம் இன்விசிபிள், இதுதான் கீவேர்டு, இட் பிகம் இன்விசிபிள் அண்ட் பிஹேவ்ஸ் ஆஸ் அ பிளேன் கிளாஸ் பிளேட். அது ஒரு பிளேன் கிளாஸ் பிளேட்டாக பிஹேவ் பண்ணுது.
அப்போ refractive index of the liquid என்னவா இருக்கும்னு கேட்குறான். So what would be the refractive index of the liquid? So what is your answer for this? Tell me. Sir, A. எஸ். ஸோ நீங்கள் ஈஸியாக இதுக்கு வந்து எதுவுமே யோசிக்க வேணாம். என்னன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு அதாவது ஒரு ரெண்டு மீடியமோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா லைட் என்ன ஆகாதுன்னா பெண்டே ஆகாது. இதான் அதுக்கான கீ. If two medium which is having a same refractive index, it means the light will not bend. அப்போ இந்த கேஸில் வந்து அதே 1.47 தான் ஆன்சராக இருக்கும். மீடியமோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் சரி, லிக்விடோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் சரி, சேம். தட் இஸ் வை. Okay, let's go for next. Look into this question. Assertion. A photosensitive of a metal is high if its work function is small. அப்படின்றாங்க. அதாவது photosensitive of a metal is high if work function is small. What is the meaning of that? For example, ஒரு மெட்டல் இருக்கு. ஓகே, ஒரு மெட்டல் இருக்கு. இந்த மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 5. So energy of the photon, and then what happened? The electron would be ejected out. ரைட். ஸோ ஃபைன்றது தான் இந்த மெட்டலோடைய ஒர்க் ஃபங்க்ஷன். சரியா? இந்த ஃபைன்றது என்னது? இந்த மெட்டலோடைய ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டினா என்ன அர்த்தம்? அது நிறைய கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணணும்னு அர்த்தம். அதாவது குயிக்காக நிறைய எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும்னு அர்த்தம். ஸோ அப்போ ஃபோட்டோ சென்சிட்டிவ் ஆஃப் எ மெட்டல் இஸ் ஹை இஃப் இட்ஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஸ்மால். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? டெல் மீ. அதாவது தட் இஸ் ட்ரூ. ஏன் ட்ரூ? பிகாஸ் நமக்கு எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் வந்து ஒர்க் ஃபங்க்ஷனோட கிரேட்டராக இருந்தால் எலக்ட்ரான் வந்து எஜெக்ட் ஆகும். இப்போ ஒர்க் ஃபங்க்ஷனே கம்மியாக இருந்துச்சுன்னா நிறைய எலக்ட்ரானை நம்மளால் என்ன பண்ண முடியும்? எஜெக்ட் பண்ண முடியும். ஸோ அது ட்ரூ. அடுத்தது ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் எ ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு h into threshold frequency. திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஓகே, ஆனால் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுதான்னு கேட்டால் பண்ணாது. ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணாது? எது ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணும்? ஐன்ஸ்டைனோட ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் தான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணும். இதுதான் கரெக்டான ரிசல்ட். ஓகே, வெறும் இதை வச்சு மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது. எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டானையும் ஒர்க் ஃபங்க்ஷனும் கம்பேர் பண்ணால் தான் அது எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே ட்ரூ, பட் இட் இஸ் நாட் எக்ஸ்பிளைனிங். ஸோ அதனால் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் இது. ஓகே, போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் லுக் இன் டு திஸ் கொஷன். Assertion, what they are asking, the value of electric potential and electric intensity at the middle point of the line joining an electron and a proton is 0. The question, the value of electric potential and electric intensity at the middle point of the line joining if an electron and proton is 0. Is it true or false? அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டியும் மிட் பாயிண்ட்ல வந்து 0ன்னு சொல்றாங்க. Is it true or false? Let's check. நீங்க என்ன பண்ணணும்? ஃபால்ஸா? ஓகே, செக் பண்ணலாம். மைனஸ் கியூன்றது எலக்ட்ரான், ப்ளஸ் கியூன்றது ப்ரோட்டான். சரியா? இப்போ நான் மிட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன்னா மிட் பாயிண்ட்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே திஸ் வுட் பி ஏ அண்ட் திஸ் வுட் பி பி. இந்த ஏ என்ன பண்ணும்? லெஃப்ட் சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். கரெக்டா? ஸோ வி கேன் மார்க் தட். இது எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் ப்ரொடியூஸ் பண்ணும். 1 minute. Yeah. E and this is also electric field in the direction of produce பண்ணோம் E. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆகுது? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0 ஆகாது. ஏன்னா ஒரே டைரக்ஷனில் ஆக்ட் ஆச்சுன்னா எப்படி 0 ஆகும்? கேன்சலே ஆகாதுல்ல. அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி 0 ஆகாது. ஆனால் எது 0 ஆகும்? பொட்டென்ஷியல் 0 ஆகும். ஏன்னா பொட்டென்ஷியல்ன்றது ஸ்கேலார். மைனஸ் KQ/R ப்ளஸ் KQ/R 0 ஆயிரும். ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகாது. அதனால இது ஃபால்ஸ். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இஸ் ஸ்கேலார், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இஸ் அ வெக்டார். அது ட்ரூ. ஸோ அப்போ இதுக்கு வந்து assertion is wrong, but statement is correct. தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட். இந்த ஆன்சர், இந்த கொஸ்டின் பாருங்க. Assertion, Young's double slit experiment can be performed using a source of white light. அப்படின்னு சொல்றாங்க. Young's double slit experiment can be performed using a source of white light. True or false? Tell me, what is the answer for this? Young's double slit experiment can be performed using a source of white light. True or false? Yes, sir. So that is true. Okay. ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ணுவோம்? கோஹேரண்ட் லைட் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு கோஹேரண்ட் லைட் சோர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு. ஸோ இங்கே வந்து அது ட்ரூ. ரெண்டாவது,
the wavelength of red light is less than the wavelength of the colors of the other lights. அது true or false? Wavelength of the red light is less than the wavelength of the other colors in white light. False. ரெட் இருக்குது வேவ்லெங்த் ஆஃப் ரெட் வந்து லெஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல. ஆமாம், இது ஆக்சுவலாக ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்னா வேவ்லெங்த் தான் இருக்கிறதுலே கிரேட்டர், ரெட்டுக்கு தான் கிரேட்டர் கம்பேர் டு அதர் கலர்ஸ். அதனால ட்ரூ, அடுத்தது ஃபால்ஸ், இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இதில் என்ன சொல்கிறாங்க? ஆல்டர்னேட்டிங் கரண்ட் லேக் பிஹைண்ட் த இஎம்எஃப் பை த ஃபேஸ் ஆங்கிள் π/2. அதாவது கரண்ட் வந்து π/2 ஆங்கிள் வந்து லேக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. when ஏசி ஃப்ளோஸ் த்ரூ அன் இண்டக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ட்ரூவா இது ஃபால்ஸா? கரண்ட் வந்து லேக் பிஹைண்ட் π/2ன்றாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? That is true because inductor lags, right? Current lags. அடுத்தது, the inductive reactant increases as the frequency of the sources decreases. Inductive reactant increases as the frequency of the sources increases. So XL is equal to L omega, right? omega increase பண்ணா XL increase ஆகணும், பட் ஆனால் இங்கே டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஃபால்ஸ். ஸோ அதனால் அசேஷன் வந்து ட்ரூ, ரீசன் வந்து ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். செக்ஷன் பி டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். நான் கேல்குலேஷன் போடல, கேல்குலேஷன் போடாமல் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு மட்டும் நான் சொல்கிறேன், சரியா? நீங்கள் வந்து கால்குலேஷன்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? கால்குலேட் த வேவ் லெங்த் ஆஃப் லைட் அண்ட் மெர்குரி. ஸோ இது கொடுத்துருக்காங்க, இட்ஸ் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா, கால்குலேட் பண்ணும். ஸோ வேவ் லெங்த் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லாம்டா இஸ் ஈக்குவல் டு c/நியூன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும், ரைட்? சாரி, ஃப்ரீக்வன்சி தானே கண்டுபிடிக்கணும். ஸோ நியூ வுட் பி ஈக்குவல் டு c/λ. ஸோ c1 தெரியும், 3 × 10⁸ இதை 5.5 × 10⁻⁻5. டோன்ட் ஃபர்கெட் இட் இஸ் இன் சென்டிமீட்டர். கன்வெர்ட் டு மீட்டர், 10⁻². இதுலேருந்து போட்டிங்கன்னா இதோட ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சிடும். டைம் பீரியட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? பீரியட்ன்றது ஃப்ரீக்வன்சியோட இன்வர்ஸ் தான் பீரியட், கரெக்டா? அப்போ நியூ இஸ் ஈக்குவல் டு 1/tன்னு போட்டிங்கன்னா டைம் பீரியட்னு தெரிஞ்சிடும். ஸோ ப்ராப்ளம் இஸ் டன். வேவ் லெங்த் ஆஃப் த லைட் இன் த கிளாஸ் இன் த ஓகே, வாட் இஸ் த வேவ் லெங்த் ஆஃப் த லைட் இன் த கிளாஸ் இஃப் த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் 1.5ன்னு கேட்குறாங்க. இதுக்குமே ஒரு டேரக்டான ஒரு ஃபார்முலா இருக்குது, கரெக்டாக? எப்போவுமே வந்து லைட் வந்து ஒரு மீடியமில் என்டர் ஆச்சு அப்படின்னா அதோட வேவ் லெங்த் வந்து மியூ டைம்ஸ் வந்து குறையும். ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்? நியூ வேவ் லெங்த் வந்து λ/μ போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ லாம்டா இருக்கா, ஆல்ரெடி லாம்டா இருக்கா, அந்த லாம்டாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, மியூ இங்கே போடுங்க, ஆன்சர் வந்துடும். டன். ரெண்டாவது இந்த கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த Curie கான்ஸ்டன்ட் ஃபார் த குரோமியம் பொட்டாசியம் அலும் ஃபார் chi versus 1/t கிராஃப் ஷோன் இன் த ஃபிகர். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கொஸ்டினில் வந்து Curie கான்ஸ்டன்ட்டை வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ யூ நீட் டு கால்குலேட் த Curie கான்ஸ்டன்ட். ஸோ எப்படி இந்த Curie கான்ஸ்டன்ட்டை கால்குலேட் பண்ணுவீங்கன்னு பாருங்கள். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஜென்ரலாக Curie, அதாவது சசப்டபிலிட்டி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர், இதுதான் ஃபார்முலா, ரைட்டா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னு கூட சொல்லலாம் நம்ம, சரியா? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அவங்க 1/tன்னு தான் ரேஷியோவே கொடுத்துருக்காங்க இங்கே ஃபார்முலா. இதில் கிராஃப் பாருங்கள், இட் இஸ் 1/t, கரெக்டாக? அப்போ Curie கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சசப்டபிலிட்டியும் 1/tயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், கரெக்டா? அப்போ சின்றது வந்து நமக்கு என்ன வரும்? ஸ்லோப்புன்னு வரும், கரெக்டா? ஏன்னா வந்து உங்களுக்கு சசப்டபிலிட்டி 1/t டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா இட் இஸ் அ ஸ்லோப். அப்போ சி இஸ் பேசிக்கலி என்ன வந்துடுது உங்களுக்கு? ஸ்லோப். அப்போ நீங்கள் ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்லோப்பை வந்து இதோட ஆங்கிளை tan θ கண்டுபிடிச்சிங்கன்னா ஸ்லோப் வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு சூட்டபிள் வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. இப்போ 3 வேல்யூ எடுத்துக்கிறீங்கன்னா இந்த 3 வந்து கரெக்டாக எங்கே மீட் ஆகுது? 2ல் மீட் ஆகுதா? அப்போது இதுதான் ஸ்லோப். ஏன்னா ஸ்லோப் எதுக்குமே மாறல. இப்போ சி இஸ் பேசிக்கலி ஸ்லோப். ஸ்லோப் இஸ் பேசிக்கலி tan θ. tan θ is basically opposite 0.2. Adjacent would be 3 into 10 to the power of -3. So it will be 2 into 10 to the power of -1 into 10 to the power of 3 divided by 3. So இப்போ ஆன்சர் வந்து 200/3ன்னு வரும். ஓகே, இதான் வந்து Curie கான்ஸ்டன்டோட வேல்யூ. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஏபிள் டு சால்வ் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். கிளியர்? Sir, I have a doubt. Yes, ask. So what if the x-axis is just t instead of 1/t?
if x-axis is simply t னா x susceptibility t inversely proportional வரும். அப்ப வந்து ஸ்லோப்பை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. Okay, then in that case you cannot able to find like this. Since they gave it directly as 1 by t, then it is a slope. In that case என்ன பண்ணணும்னா cross multiply பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். Susceptibility into temperature வச்சு போடணும். டெம்பரேச்சரோட வேல்யூ அவங்க எக்ஸாக்டா கொடுப்பாங்க டேட்டால. Okay, fine. Yeah, let's move on to next question. இந்த கொஸ்டின் பாருங்க, இது ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு நான் ஃபார்முலா மட்டும் சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க இதில், இது வந்து ஒரு ஆர் கொஸ்டின். திஸ் ஆர் தட் ஆப்ஷன் இன்க்ளூட். இல்லை என்ன சொல்கிறாங்க, ஷார்ட் பார் மேக்னெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் கிவ் த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பை திஸ். ஸோ ஆக்சிஸ் அண்ட் ஈக்குவட்டோரியலில் கண்டுபிடிக்கணும். ஸோ டைரக்ட் ஆக்சிஸ் ஃபார்முலா தெரியும்ல, பி ஆக்சில் என்ன வரும், 2km by r cube. ஈக்குவட்டோரியல் என்ன வரும், km by r cube. அவ்வளோதான். இதில் எம்ன்றது என்ன, டோன்ட் ஃபர்கெட், எம்ன்றது என்ன, மேக்னெட்டிக் மோமெண்ட், நாட் போல் ஸ்ட்ரென்த். ரைட்டா, டன். இதை போட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் 19th கொஸ்டின் பாருங்க. இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இதுவுமே வந்து இந்த கொஸ்டின் பார்த்தா பெருசாக இருக்கா, ஆனால் ஈஸி, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். என்ன சொல்கிறாங்க கொஸ்டினில், பிஎன் ஜங்ஷன் டயோட் when the forward bias as a drop of 0.5 volt, it means இந்த டயோடுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்றாங்க. இந்த டயோடில் வந்து எவ்வளோ பொட்டென்ஷியல் ட்ராப் இருக்குன்னா 0.5 வோல்ட் பொட்டென்ஷியல் ட்ராப் இருக்கும்னு சொல்கிறாங்க. சரியா, வோல்ட் assumed to be independent of the current. Okay, it is independent of the current. The current in excess of 10 milliampere through the diode produce a large joule heating effect which damages the diode and burn. அதாவது இந்த டயோடில் வந்து 10 மில்லி ஆம்பியருக்கு மேலே கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அந்த கரண்ட் வந்து இந்த டயோடை வந்து பேர்ன் பண்ணிடும் அப்படின்றாங்க. If you want to use a 1.5 volt battery, 1.5 volt battery to forward bias the diode, what should be the value of the resistor? அதாவது இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ எவ்வளோவா இருக்கணும், so that the maximum current does not exceed 5 milliampere. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோ இருந்தால் இந்த டயோடில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து 5 மில்லி ஆம்பியரை எக்ஸிட் பண்ணாதுன்னு கேட்குறாங்க. ஏன்னா இவ்வளோ கரண்ட் பாஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆயிரும், டயோடு டேமேஜ் ஆயிரும். ஸோ அப்போது ஃபார் அ சூட்டபிள் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன் டயோடு ஒன்லி 5 மில்லி ஆம்பியர் கரண்ட் ஷுட் பி பாசஸ் த்ரூ மேக்ஸிமம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இது 1.5 வோல்ட் பேட்டரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, 0.5 வோல்ட் வந்து ரெசிஸ்டருக்கே போயிடுது. அப்போ மீதி வந்து 1 வோல்ட் வந்து இதில் ட்ராப்பில் இருக்கும்னா நமக்கு வந்து 1 வோல்ட் ட்ராப் வந்து வில் ஹாவ் ஆன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே வந்து பொட்டென்ஷியல் ட்ராப் வந்து 1 வோல்ட் இங்கே விழுந்துடும். ஓகே, 1 வோல்ட் ட்ராப் வந்து இங்கே விழுந்துடும். இப்போது இந்த 1 வோல்ட் ட்ராப்புக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ரெசிஸ்டன்ஸை வச்சு இப்போ 5 கரண்ட் நான் என்ன பண்ணுறேன், இதில் இந்த ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணால் போதும், V/Iன்னு போடுங்க. V வந்து எவ்வளோ, 1ஆ, கரண்ட் எவ்வளோ 5 மில்லி ஆம்பியரா, 5 × 10⁻³ 10⁻³ மேலே போயிருமா, டிவைடட் பை 5ஆ, இப்போ 1000/5 போட்டிங்கன்னா 200 ஓம்ஸ் தான் வந்து இதுக்கான சூட்டபிளான ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ எவ்வளோ வேல்யூ இருக்கணும், இட் ஷுட் பி 200 ohm ரெசிஸ்டன்ஸ், ஸோ தட் it will allow the maximum current of 5 milliampere in the circuit. அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். Clear? This is how you can able to solve this particular question. Okay, so let's move on to next question. இந்த question பாருங்க, 20 என்ன சொல்றாங்க பாருங்க, monochromatic radiation of wavelength 975 angstrom. ஸோ இதுவுமே நீங்கள் குயிக்காக சால்வ் பண்ணிடலாம். வேவ் லெங்த் என்ன கொடுத்துருக்காங்க, 975 angstromனு கொடுத்துருக்காங்க. Excites a hydrogen atom from its ground state to higher state. How many different spectral lines are possible in the resulting spectrum? Which transition corresponded to the longest wavelength among them? ஸோ முதல் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதாவது ஓகே, அதாவது 975 ஆம்ஸ்ட்ராங் நீங்கள் கொடுக்கறதுனால, இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும்ல, நிறைய ஷெல்ஸ் இருக்கும், ஆர்பிட்ஸ் இருக்கும், கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து நான் 975 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்தேன்னா இந்த எலக்ட்ரான் முதல்ல எந்த ஸ்டேட்டுக்கு போகுதுன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுதான் முதல் விஷயம். எப்படி கண்டுபிடிப்பீங்க, வெரி சிம்பிள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன், வேவ் லெங்த் கொடுத்துருக்காங்களா, எனர்ஜி கேப்பை கண்டுபிடிங்க. எனர்ஜி கேப் எப்படி கண்டுபிடிப்பீங்க, 1240 டிவைடட் பை வேவ் லெங்த் நானோமீட்டரில் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் கிடைக்கும். இந்த எனர்ஜி கேப்பை வச்சு நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணலாம் அது எந்த ஆர்பிட்லேருந்து எந்த ஆர்பிட்டுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு 975 இருக்கா, இந்த 1240 975 மல்டிப்ளை பண்ணுவோம். யூ சி வாட் யூ ஆர் கெட்டிங்.
1240 ஓட டிவைடட் பை 975 போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து என்ன வருது 1.27 எலக்ட்ரான் வோல்ட் வருது. கரெக்டா? என்னடா இது 1240 975 தானே? அப்படி பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 1.27 எலக்ட்ரான் வோல்ட் வருதா? ஓகே, 1.27 எலக்ட்ரான் வோல்ட் வருது. 1.27 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு கேப். இது ஆம்ஸ்ட்ராங்கில் இருக்குது, டோன்ட் ஃபர்கெட். நான் அதானே பார்த்தேன். இது வந்து ஆம்ஸ்ட்ராங்கில் இருக்குது, நானோமீட்டரில் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 1240க்கு பதிலாக 12400 போடணும். சரியா? அது போடணும். ஸோ வந்து இது ரொம்ப கேர்ஃபுல். நாங்கள் கொடுத்துருக்கிறது என்னது 12400 போட்டு அதை வந்து 975 டிவைட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா 12.7 வரும். 12.7 வந்து எந்த ஆர்பிட்டுக்கு கரஸ்பாண்டிங் ஞாபகம் இருக்கா? 12.75 யாராவது சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. 12.75 எந்த ஆர்பிட்டுக்கு, எந்த ஆர்பிட்லேருந்து எந்த ஆர்பிட் வந்து 12.75 வரும்? ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. 3 1 2 ஓகே 1 1 2 3 4. ஸோ ஆக்சுவலாக 1லேருந்து 4 வரும். ஏன்னா 1லேருந்து 2க்கு வந்து என்ன தெரியுமா வரும், 10.2 வரும். 1லேருந்து 3க்கு பார்த்தோன்னா 12.09 வரும். இப்போ 1லேருந்து 4 பார்த்தீங்கன்னா 12.75 வரும். சரியா? ஸோ 1லேருந்து 4 வரும். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆர்பிட் தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ஏன்னா இது ஒரு 10.2, 10.2லேருந்து இது வந்து என்ன வேல்யூஸ் செக் பண்ணி பாருங்கள். இது 13.6ஆ, இது வந்து 3.4ன்னு வரும். அடுத்தது 1.52ன்னு வரும். அடுத்தது வந்து 1.52க்கு அப்புறம் 0.85ன்னு வரும். கரெக்டா? ஸோ இந்த ரேஞ்சில் அது போயிட்டு இருக்கும். அதனால் நமக்கு இது இந்த நம்பர் வந்து இட் இஸ் அரௌண்ட் 1 to 4. சப்போ நமக்கு வந்து ஃபோர்த் ஆர்பிட் போகுதுன்னு அர்த்தம். இது வந்து 1லேருந்து 4க்கு போகுதுன்னு அர்த்தம். 1லேருந்து 4க்கு போகுது. அதுலேருந்து என்ன கேட்குறாங்க, எவ்வளோ ஸ்பெக்ட்ரம் வந்து ரிசல்ட்டிங் ஸ்பெக்ட்ரம்னு கேட்குறாங்க. இதுக்கான ஃபார்முலா என்னென்னா, ரிசல்ட்டிங் ஸ்பெக்ட்ரம்க்கு n × n-1/2ன்றது தான் ஃபார்முலா. சரியா? நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் எமிட்டோட ஃபார்முலா n × n-1/2. அப்போ 4ஆ, இப்போ 4 × 3/2 வரும். ஸோ இது வந்து 6ன்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் எமிட்டட் வந்து 6. அடுத்தது என்ன கேட்குறாங்க இதில், விச் டிரான்சிஷன் கரஸ்பாண்ட் டு த லாங்கஸ்ட் வேவ் லெங்த் அமாங் தேம்னு கேட்குறாங்க. இது ரொம்ப முக்கியம். லாங்கஸ்ட் வேவ் லெங்க்த்னா நல்லா யோசிங்க. லாங்கஸ்ட் வேவ் லெங்க்த்னா மினிமம் ஃப்ரீக்வன்சியா இல்லை மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியா சொல்லுங்க. லாங்கஸ்ட்னா மினிமமா மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியா? மினிமம் ஃப்ரீக்வன்சி. மினிமம் ஃப்ரீக்வன்சினா எனர்ஜி என்னவா இருக்கணும், மினிமமாக இருக்கணும். இதான் மேஜர் பாயிண்ட்டு. கரெக்டா? அப்போது 1லேருந்து 4 போகிறதுக்கு எனர்ஜி அதிகம். கரெக்டா? 1லேருந்து ஒரு எலக்ட்ரான் 4க்கு போகுதுன்னா எனர்ஜி அதிகம், அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகம். 2லேருந்து 4 போகிறதுக்கு அதோட கம்மி, 3லேருந்து 4 போகிறதுக்கு அதோட கம்மி. அப்போ 3 to 4 தான் வந்து என்னது லார்ஜஸ்ட் வேவ் லெங்க். ஸோ ஆன்சர் என்னது இதுக்கு 3 to 4 டிரான்சிஷன் தான் வந்து இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட் வேவ் லெங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு கால்குலேட் எவ்ரி திங். ஓகே? ஸோ இது ஒரு வாட்டி எனக்கு 12.75 ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது, ஒரு வாட்டி ரீடு பண்ணி பார்ப்போம். 12.75 வந்து 1 to 4 வருமா 5 வருமானு. -13.6 -3.4 -1.252 0.85 0.54 அப்படின்னு வருமா? இப்போ நான் 1லேருந்து இந்த டிஃப்ரென்ஸ் பண்ணால் என்ன வரும், 13.6லேருந்து 0.85 போனால் எவ்வளோ வரும்? 13.6லேருந்து 0.85னா வந்து கரெக்டு தான். 13.6லேருந்து 0.85 என்னது 12.75. ஓகே? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோ. திஸ் இஸ் ஹவ் யூ கேன் சால்வ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. எலக்ட்ரான் டஸ் நாட் சஃபர் எனி டிஃப்ளெக்ஷன் while passing through the region. Are you definite there is no any magnetic field in that region? What is your answer for this? என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் அதாவது ஒரு ரீஜனில் பாஸ் ஆகுது, அங்கே எந்த டிஃப்ளெக்ஷனும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆர் யூ ஷுர் அந்த ரீஜனில் எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இல்லையா அப்படின்றத கேட்குறாங்க. வாட் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் திஸ்? கேன் வி சே the magnetic field present in that region or no magnetic field is presenting in that region? What is your answer? சொல்லுங்க பாப்போம்.
ஆன்சர் என்னன்னா இதுக்கு we cannot able to say there is no magnetic field. Yeah, we cannot able to say. Why na? There is a condition called velocity selector அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஞாபகம் இருக்கா? மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸில் படிப்போம் நம்ம. என்ன கண்டிஷன்? v is equal to e by b ன்னு வரும். இதுதான் வெலாசிட்டி செலக்டார். இதோட மீனிங் என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூவும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் என்ன ஆகாது, மேலேயும் டிவியேட் ஆகாது, கீழேயும் டிவியேட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக தான் போகும். கரெக்டா? So both electric field and magnetic field are balanced. Electron will not deviate upward as well as it will not deviate downward. It will move only in a straight path. So that is what I can call as a velocity selector. So adanala, are you definite there is no magnetic field in the region? Answer is no. Okay. E vector, E and B are balanced. அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Okay. இதுதான் அதுக்கான answer. So I think we have done the 2 marks. இன்னும் இதில் பேலன்ஸ் என்ன இருக்குது, 3 marks and 5 marks இருக்குது. இதை நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? வேணும்னா இந்த பேப்பர் வந்து நான் அனுப்புகிறேன், நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நாளைக்கு வாங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ், எப்படி ஒரு சம்மன் நீங்கள் எவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு யூ பீன் ப்ராக்டிஸ்டுன்னு அர்த்தம். சரியா? ஸோ த வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஹவு மச் ஃபாஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஹவு மச் த கோர் கான்செப்ட் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ இந்த பேப்பர்ஸ்லேயே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதுக்கு எவ்வளோ வந்து நமக்கு வந்து டெப்த்து தெரியணுன்றது. ஓகே, சரி. இந்த இப்போ நம்ம ஒரு பேப்பர் பண்ணோம்ல, கேன் யூ டெல் மீ ஹவு கேன் யூ ரேட் திஸ்? கேன் யூ டெல் மீ திஸ் பேப்பர் இஸ் அ ஈஸி பேப்பர் ஆர் மாடரேட் பேப்பர் ஆர் அ டிஃபிகல்ட் பேப்பர்? Krish, is it a easy, moderate or difficult? Sir, it's between easy to moderate. Easy to moderate. Krish, Nigarika? Sir, the MCQs were easy for me. MCQs are easy. Theories? 2 marks? Theory, some of them were easy, sir. Okay. ஸோ இவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு 4 பேப்பர் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா ஐ எம் டேம் ஷுர் யூ வில் கெட் த கான்ஃபிடன்ஸ் ஆன் த எக்ஸாம் டே. ஓகே, நம்ம பண்ணுறது 2வது பேப்பர். ஆல்ரெடி ஒரு பேப்பர் முடிச்சிருப்பீங்க. இந்த பேப்பரை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஐ வில் கிவ் யூ 1 more பேப்பர் அண்ட் 1 more பேப்பர். தட்ஸ் இட். யூ கேன் கான்ஃபிடென்ட்லி கோ ஃபார் த எக்ஸாம். Okay, so that's it for today. I will see you the remaining thing tomorrow. Until then, keep revising whichever concept you are lagging. Okay.